ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. என்ன தம்பி போன ஃபுல்லாக வீடியோ வைக்கணும் திடீர்னு பார்த்தா செட்டப்பே மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, போன வாரம் ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபீவர் என்னை போட்டு ஒரு வழி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்புக்கு தேவையான பொருள்லாம் வர்றதுக்கு ஒன்று ஒவ்வொரு நாள் வந்துட்டு இருந்தனால கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கே இன்னொரு 3 நாள் ஆகிப்போச்சு. ஸோ மொத்தம் போன வாரம் ஃபுல்லாக வீடியோ வரல. இனிமேல் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே இந்த ஒரு செட்டப்பில் தான் வரப்போகுது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு செட்டப்புக்கு வந்து நிறையவே செலவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்கள் இப்போ எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேபிள், பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீனு, அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 ஸ்டாண்டு, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய லைட்டு, இது எல்லாத்துக்குமே உண்மையிலே நிறையவே செலவாயிருக்கு. ஸோ இதில் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன், என்னென்னலாம் இதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி அதுக்கு ஒரு வீடியோ கூட நான் இப்போ போடுறேன். ரைட், இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROG 6 அந்த ஃபோன் வந்து 5ஆம் தேதி லான்ச் ஆயிடுச்சு. உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா ரொம்பவே ஆர்வமாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ROG 3 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இதில் என்னடா வரப்போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். லான்ச் ஆச்சு. இன்றைக்கி தேதிக்கு அந்த ஃபோன் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருந்தாலுமே அந்த ஃபோனில் நிறையவே சில விஷயங்கள் எனக்கு ரொம்பவே கடுப்பேற்றின சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் பேசணும். அன்றைக்கே பேசிக்க வேண்டியது. ஸோ வீடியோவில் அதனால் இன்றைக்கி நம்ம பேசுவோம். ரைட்டாக, எடுத்தோடனே அந்த ஃபோனில் இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 8+ Gen 1 அப்படின்ற ஒரு ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இருந்த 8 Gen 1 ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த 8 Gen 1 நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது த்ராட்லிங் இஷ்யூஸ். அதாவது ரொம்ப நேரத்துக்கு ஹெவியாக அந்த ப்ராசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸை ஃபுல்லாக கட் பண்ணி ஹீட்டிங்கை ரொம்பவே கொடுக்கறதுக்கு ஒரு இஷ்யூ தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணி வர ப்ராசர் தான் இது அப்படின்னு குவால்காமும் சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அதுபோக ROGயோடைய அந்த தாறுமாறான அந்த கூலிங்கும் சேர்றப்போ வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப நேரத்துக்கு இந்த 8+ Gen 1 கொடுக்க முடியும். இந்த ஃபோன்லேயுமே அது கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. ஃபோன்லேயே அந்த ROG ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா கூலிங்க்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ROGக்குனே உரிய அந்த ஒரு கூலர், இந்த ROG 6 கூலர் வந்து தாறுமாறாக இருக்குது டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூலரில் எக்ஸ்ட்ராவாக 2 பட்டன்ஸ் ரெண்டா 4 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபோனை கையில் வச்சு விளாட்றப்ப பின்னாடி உள்ள பட்டன்ஸையும் நம்ம கேமிங்க்கு மேப் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு சூப்பரான விஷயம். அந்த கூலரோட டிசைனுமே தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கூலிங்க்கு வந்து நிறையவே தனித்தனி மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கூலிங்கை கொடுக்குது. ஸோ கூலிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனை அடிச்சிக்க முடியாது. இன்றைக்கி தேதிக்கு ஆண்ட்ராய்டில் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக ROG 6 தான். ரைட்டு, அடுத்து அப்படியே டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து 6.7 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்சங் உடைய AMOLED தான். ஆனால் இது வந்து அந்த LTPO2 அந்த பேனல் கிடையாது. ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா அந்த LTPO பேனலில் நம்மளால் கிட்டத்தட்ட ஆட்டோமேட்டிக்காக அதனால் ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்லேருந்து அதோட மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதனால் கொண்டு போக முடியும். ஸோ அதனால் பேட்டரியை நல்லாவே கன்சியூம் பண்ண முடியும். ஆனால் இந்த பேனலில் அப்படி கிடையாது. உங்களால் எப்போயும் ROG ஃபோனில் இருக்கிற மாதிரி 60, 90, 120, 144, அப்புறம் இந்த ஃபோனில் வந்து 165 Hz இருக்கிறனால 165 Hz இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உங்களால் ஸ்டெப்பாக மாற்றிக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக கூட விடலாம். ஆட்டோமேட்டிக்காக விட்டிங்க அப்படின்னு நான் தெரிஞ்சு 120 Hz தாண்டி அது போகிறது கிடையாது. ROG 3லையும் சரி 5லையும் சரி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ரேட்டை மாற்றினீங்க அப்படின்னா அது 120 Hz தான் மேக்ஸிமம் வந்து நிற்கும். 144 Hz எங்கே சப்போர்ட் ஆகுது அங்கே மட்டும் தான் போகும். 144 Hz சப்போர்ட் ஆகிற கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ 120 தான் மேக்ஸிமம் நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம வந்து மேனுவலாக 165 Hz வரை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னா இந்த ஃபோனில் வந்து 720 Hz வரைக்கும் டச் சாம்பிளிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேக்கு Gorilla Glass Victus ப்ரொடெக்ஷனுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சின்ன ஸ்க்ராச்சஸ்லேருந்து கண்டிப்பாக அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் போகுது. ஸோ ரைட், இதுதான் டிஸ்பிளே. தென் அடுத்தது டிஸ்பிளேவை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனுடைய ஸ்பீக்கர்ஸ் கண்டிப்பாக அந்த டுவல் ஃபயரிங் ஸ்பீக்கர்ஸ் ROG 3 என்கிட்ட இருக்கிறதுக்கு இப்போக்குமே ஒரு தாறுமாறான ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் நான் ஹெட்ஃபோன் போடாமல் தான் என்ன படம் பார்க்குறதுனாலும் சரி எதுனாலும் சரி அதில் தான் பார்த்துட்டு பிகாஸ் அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக எனக்கே இருக்குது. அப்படின்றப்ப 5, 6ன்னு வர்றப்ப இன்னும் உங்களுக்கு தாறுமாறான எஃபெக்டில் தான் இருக்க போது, அதுலேயுமே சந்தேகம் கிடையாது. தென் அடுத்து இந்த ROG ஃபோனோட டிசைனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மொத்தம் 2 ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா. ROG 6 அப்படின்னு ஒன்று இருக்குது, ROG 6 Proன்னு ஒன்று இருக்குது. இந்த 6 Proவில் தான் பின்னாடி அந்த டிஸ்பிளே வச்ச மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த 6ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிடையாது. அந்த ROGயோடைய ஒரு அந்த டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை போன வருஷம் கொடுத்துருந்த ஒரு டிசைன் மாதிரி பிளாக் ஒயிட் ரெண்டுலேயுமே இருக்க போது மொத்தமாகவே இப்போதைக்கு இந்த ஃபோனுக்கு வந்திருக்கிறது 2 வேரியன்ட் தான். ROG 6 அப்படின்றது 12GB 256 ரேமோட இருக்க போகிற ஒரு ஃபோன். ROG 6 Pro அப்படின்றது 18GB ரேம் 512GB மெமரியோட வர போகிற ஒரு ஃபோன். ஸோ 18GB அப்படின்றது ரொம்ப ஒரு ஓவர் கில். அது நம்ம கேமிங்கில் அதிகமாக யூஸ் ஆக போகிறது கிடையாது கண்டிப்பாக.
ஆனாலும் இந்த 8 GB RAM எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னா நமக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணுற இடத்துல ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 8 GB RAM ROG தான். இதிலேயே பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த 18 GB RAM ப்ளஸ் 8 + Gen 1 அப்படின்னு வர்றப்ப ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் இது கண்டிப்பாக கொடுக்கும். தென் அடுத்து கேமரா சைடு அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து சென்சாரை மாற்றிருக்காங்க. ROG 3லையும் 5லையும் 64 MPக்கான ஒரு சென்சார் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து 50 MPக்கான ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ மெகா பிக்சல் குறைஞ்சிருக்கா அப்படின்றனால இது ஒரு விஷயமே கிடையாது. பிகாஸ் இவங்க லான்ச் பண்ணுற ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்றது ஒரு ஃபோக்கஸாகவே இருக்காது. ஐ மீன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரைஸுக்கு நம்ம வேறு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட அதுவும் இதே மாதிரி தான். பட் முந்திர ஜென்ரேஷனோட இதில் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பிரைமரி சென்சாராக 50 MPக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. செகண்டரியாக 13 MPக்கான ஒயிட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. மூணாவது 5 MPக்கான ஒரு மேக்ரோ சென்சார். கேட்டுக்கோங்க, இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன். 5 MPக்கான மேக்ரோ சென்சார் அப்படின்றது தேவையே கிடையாது இந்த ஃபோனுக்கு. பட் கணக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லூசுத்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டா? தென் அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 12 MPக்கான செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. தென் இது போக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கண்டிப்பாக இருக்குது. நான் வாங்கின 3ல் தான் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சரி, ரைட், ஓகே, அதில் தான் கிடையாது. 5லேயும் உண்டு, இதுலேயுமே ஹெட்ஃபோன் ஜாக் உண்டு. இந்த ஹெட்ஃபோன் ஜாக் இருந்தாலுமே இதில் வந்து அந்த குவால்காம் முடிய அந்த டைரக்ட் ஆடியோ சப்போர்ட் தான் இருக்குது. ஒரிஜினல் அந்த குவாட் டேக் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. அது இருந்திருக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோனோட ப்ரைஸ் அந்த மாதிரி. தென் மற்றபடி பின்னாடி உள்ள அந்த டிஸ்பிளேல ஏகப்பட்ட புது புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, நிறைய அனிமேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிமிக் தான். உண்மையில் சொல்லணுன்னா அது வந்து நம்ம வாங்கி கொஞ்ச நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவோமே தவிர அதுக்கப்புறம் அதை நம்ம கண்டுக்க போகிறது கிடையாது, நிஜமாக சொல்லணுன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ROG ஃபோனுக்குனே உரிய அந்த கஸ்டமைசேஷன்ஸ் நிறையாவே இந்த ஃபோனில் இருக்குது. அந்த ட்ரிகருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளால் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ROG 3ல் ரொம்ப லிமிட்டடாக ஒரு 4-5 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5ல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. 6ல் வந்து இன்னமும் நிறையாவே கொடுத்துருக்காங்க. பேக்கில் நம்ம டேப் பண்ணால் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையவே விஷயங்கள் ROG ஃபோனில் இருக்குது. அதோட அந்த ஆர்மரி கிரியேட் ஆப்பில் நம்மளால் கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இது ஒரு பெனிஃபிட். இது எல்லாமே இந்த ஃபோனை வந்து ஒரு பவர்ஃபுல் தாறுமாறான ஃபோனாக மாற்றுது. ஆனால் எங்கே இந்த ஃபோன் அடி வாங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் தான். வழக்கம் போல் இந்தியாவில் இந்த ஃபோன் இன்னும் எப்போ சேலுக்கு வரப்போகுது அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணல, கம்மிங் சூன் தான் போட்டாங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் ROG சீரிஸில் வந்து எல்லா ஃபோனையும் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் ஒரு ROG ஃபோன் வாங்க முடியும். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்க்குள்ள ஒரு வேரியன்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதை தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அப்படின்றப்ப காம்படிஷனில் இருக்கிற மற்ற ஃப்ளாக்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் 50,000 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கிறது ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு, ரைட்டா? ஆனால் இந்த ROG ஃபோன் அந்த 12GB 256 வேரியண்ட்டில் வர அந்த ஒரு ஃபோனோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 72,000 ரூபா. 50,000 ரூபா எங்கே இருக்குது, 72,000 ரூபா எங்கே இருக்குது? சரியான ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன தான் 8 + Gen 1 அதிகமான ப்ரைஸாகவே இருந்தாலும் 72,000 அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமான ப்ரைஸ். அடுத்தது இந்த 18 GB RAM உள்ள 6 Pro அது வந்து பார்த்தீங்கன்னா 90,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 90,000 ரூபா. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடையாது. வேறு IPX4 சர்டிஃபிகேஷன் இந்த ஃபோனில் உண்டு. ஸோ இந்த 90,000 ரூபாய்க்கு நீங்கள் சாம்சங்கில் வேறு எதுவும் ஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த ROG ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 90,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு வெறும் 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ப்ளஸ் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட். அதாவது மொத்தமாகவே உங்களுக்கு 2 வருஷம் தான் வரப்போகுது. இப்போ உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 12ஓட அது வந்துச்சு அப்படின்னா 13, 14 வரும். அந்த 14ஓட உங்களுக்கு அவ்வளோதான் அப்டேட் முடிஞ்சு. என்னோட ROG 3க்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் வந்துச்சு. ஸோ அதுதான் கடைசி அப்டேட். கிட்டத்தட்ட இது எண்ட் ஆஃப் லைஃபுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்ற சாம்சங்கில் அதோட மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கான அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் 90,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபோனுக்கு இது வந்து ஒரு மட்டமான மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே கடுப்பேற்றின ஒரு மேட்ரு தான் இது. ஆல்ரெடி மேக்ரோ சென்சாரில் கடுப்பு, இதில் அப்டேட்ஸே இன்னொரு கடுப்பு. அந்த அப்டேட்ஸும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இவங்க அந்தளவுக்கு சாஃப்ட்வேர் உள்ள வேலை வச்சுருக்காங்க. அதனாலே டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும், ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வரும். உங்களுக்கு இப்போ ஆண்ட்ராய்ட் 14 வருதுன்னு வச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 15 எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்லாம் உங்களுக்கு 14 வரும். கிட்டத்தட்ட இதுக்கு அப்புறம் தான் ஆண்ட்ராய்ட் 12 இப்போதைக்கு நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எனக்கு இப்போ தான் 12 வந்துருக்கு. அதுவுமே நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வேறு விஷயம். அதை பற்றி தனியாகவே பேசலாம், அப்புறம் பேசுவோம், ரைட்டு? ஸோ என்னை ரொம்பவே கடுப்பேற்றின விஷயம் இந்த ஃபோனில் இதுதான். என்ன தான் இந்த ஃபோன் பவர்ஃபுல்லான ஃபோனாக இருந்தாலும் இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சாகணும். அப்படி இல்லாட்டி 8GB இல்லை 128GB வேரியண்ட் அப்படின்னு ஒன்று விட்டு 60-65க்கு ப்ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். அப்படி ஒரு வேரியண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நியூஸே இல்லை. ஸோ இதுதான் இந்த ஃபோனை பற்றின தாட். நீங்கள் ஒரு ROG ஃபோன் யூஸராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்புறம் முக்கியமாக இந்த செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் RV from RV Tech Tamil signing off.